ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு ஜட்ஜ் ரிட்டர்ன்ஸோட 7th and 8th எபிசோடு தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா போன சீன்ல இந்த ரோட் கான்ட்ராக்டர் இருந்திருப்பாரு. அவரை நம்ம ஹீரோ மகனை இழந்த தந்தைக்கு முன்னாடியே அவரோட வேண்டுதலுக்கு இணங்க நியாய தீர்ப்பு வழங்கிட்டு இருப்பான் இல்லையா. ஃபைனலா அவரு செத்துருக்க மாட்டாருங்க. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்னா, அவங்க பெரிய ஒரு பாறாங்கல்ல அந்த ரோட் கான்ட்ராக்டர் தலைமையில போடுறதுக்கு போயிருப்பாங்க. அந்த சமயத்துல நோ ஸ்டாப் பண்ணுங்க, இவரை நம்ம கொன்னுட்டு இருக்கோம். ஆக்சுவலா இதை நான் எதிர்பார்த்து கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணல. அவரு மனசார என் பையன் இறந்ததுக்கு தான் காரணம்னு உணர்ந்து அவங்க கிட்ட சாரி கேட்கணும். அதுக்கு ஸ்ட்ரெயிட்டா நான் கோர்ட்ல இவரை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சார் இவ்வளோ பெரிய ஆளை உங்களால கோர்ட்ல எல்லாம் பாத்துக்க முடியாது, நிறைய கரப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல சார் அதுதான் நியாயமான முறை, அப்பதான் என் பையனோட ஆன்மா சாந்தி அடையும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அடுத்த சீன்ல ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் நூடுல்ஸ் எல்லாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ என்னடா இவ்வளோ கம்மியா சமைச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, இன்னும் அதிகமா சமைக்கணுமாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சந்தோஷமா பேசிட்டு இருக்கும்போது, சரி அந்த பொண்ணு உன்னோட கடையில எப்படி வேலை செய்யறா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, ஆக்சுவலா அந்த பாட்டியோட பேத்தி இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு பண தேவைகள் இருக்கும். பார்ட் டைமா இவரோட சூப்பர் மார்க்கெட்லயும் சேர்த்து விட்டுருப்பாங்க. ஹீரோட ஃப்ரெண்டுக்கும் அவளை பிடிக்கும் தான். அவளை பத்தி கேட்ட உடனே பொறக்கேறுது. அடுத்த சீன்ல சூப்பர் மார்க்கெட்ல அவ எப்படி வேலை செய்யறா அப்படின்றத பாக்கிறதுக்காகவே ஜட்ஜ் அங்க போறாரு. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க மாதிரி அந்த பொண்ணையும் நோட்டம் விடுறாங்க. அதுக்கப்புறம் அவளை கூட்டிட்டு அப்படியே கால்நடையா நடந்துகிட்டே அவளோட லைஃப்ல என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே வரும்போது, ஆக்சுவலா எங்க வீட்டுல சரியான ஃபேன் கூட ஓட மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, ஏமா ஏசி வாங்கி உனக்கு பிக்ஸ் பண்ணி கொடுக்கவா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லங்க ஃபேன் ஓடினாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போக, அடுத்த சீன்ல கும்மிருட்டு ஃபேன் கூட இல்ல, பாட்டி கூட அந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்கா. அந்த சமயத்துல அவளுக்கு இப்ப நடந்துட்டு இருக்க புது விஷயங்கள் ரொம்ப இனிமையை தருது. அதனால அவங்க பாட்டியை ஹக் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் பேசிட்டு இருக்கும்போது, திடீர்னு அவளுக்கு ஏதோ ஒண்ணு கீழாற மாதிரி இருக்கு. என்னன்னு எழுந்து ஜன்னல் வழியா கீழே இருக்க அந்த லைட்டை பார்த்துட்டு, நீ இப்படியே எரிஞ்சிட்டு இருக்கணும், அப்பதான் எங்களுக்கு பவர் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது வெளியில காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் சரியா அவங்க வீட்டுல கரண்ட் கனெக்ஷன் இல்லாததை சரி பண்ணிட்டு ஒரு லேடரை தூக்கிக்கிட்டு இவ பாக்குறான்றதுக்காக ஒளிஞ்சிட்டு இருந்திருப்பாங்க. அவ ஜன்னலை மூடிட்டு போனதுக்கு அப்புறம் அவங்களும் கொஞ்சம் தூரம் பொறுமையாவே நடந்து போய் அதுக்கப்புறம் அவ சந்தோஷமா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அடுத்த சீன்ல ஃப்ரெண்ட் இவனுக்காக ஒரு காரையே பிரசன்ட் பண்ணிருக்கான். என்னடா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, இவ்வளவு பெரிய கார் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்க அப்படின்னு அவங்கிட்ட ஹாப்பியா போயிட்டு இருக்கும் போது, இந்த பக்கம் அந்த ரோட் கான்ட்ராக்டரை காட்டுறாங்க. அவர் யார்கிட்ட எல்லாம் போட்டோ எடுத்துக்கிட்டாரோ அந்த பெரிய ஆட்கள்லாம் வந்து இதெல்லாம் பப்ளிக்ல காட்டிட்டு இருக்காது, ஆல்ரெடி உன் மேல கேஸ் இருக்கு, முதல்ல அதுல இருந்து வெளியில வர ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோ இந்த சிங்க் கேஸ் பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது அவனோட ரூம்மேட் உள்ள வரான். என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது தான் இவனோட வேலை இல்லையா. என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே கிட்டக்க போய், நீ அந்த சிங்கோல பத்தி இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்க, கேஸ் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, கேஸ் அத பத்தி நல்லாவே போல அப்படின்ற மாதிரி பட்டும் படாமலும் பதில் சொல்ல, ஆமா எனக்கே புரியுது, சத்தத்தையே காணுமே, ஃபர்ஸ்ட் இந்த ப்ரொடெஸ்ட் எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா, அதை பத்தி அவன் விசாரிக்க, அப்படியே அவன் எதுவுமே பதில் சொல்லாம இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்ப அவனுக்கு மைண்ட்ல இப்போ பதவி ஏற்க போறாரு இல்லையா, அவர்கிட்ட இதை எடுத்துட்டு போலாம் அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்த அங்க சொன்ன உடனே இதையும் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவருக்கு புரிஞ்சுடுது. அடுத்து அவர் வெளியில வரும்போது அவரை பேட்டி எடுக்கிறாங்க. உங்க பொண்ணோட விஷயத்துல நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி. என் பொண்ணு படிச்சுட்டு இருக்கும் போது அவளுக்கு நிறைய டிப்ரெஷன் இருந்துச்சு, அவ ஃப்ரெண்டை மிஸ் பண்ணா, அதுக்கப்புறம் வேற ஒரு ஸ்கூல்ல ஜாயின் பண்ணா, இப்படி அவளோட பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் மோசமா போது, இருந்தாலும் நான் அவங்க எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அவ தப்பு பண்ணிருந்தானா கண்டிப்பா அதுக்கான தண்டனை அனுபவிப்பா அப்படின்ற மாதிரி அவரோட பதவி நிக்கணுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு போறாரு. இத பிரிசைடிங் ஜட்ஜும் சின்ஜியும் உட்காந்து டிவியில பார்த்துட்டு, சரி இவரு எதுக்காக இப்படி ஒரு மூவ் எடுக்கிறாரு, தன்னோட பொண்ணை விட பதவி முக்கியமா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, ஆமா இவருக்கு பதவி தான் முக்கியம், அதான் அவரோட ஆம்பிஷனே அப்படின்ற மாதிரி சொல்ல, உன்னோட ஆம்பிஷன் என்ன அப்படின்ற மாதிரி சின்ஜியை பார்த்து பிரிசைடிங் ஜட்ஜ் கேள்வி எழுப்ப, எனக்கு கோர்ட்ல நீதி நேர்மை நியாயம் இதெல்லாம் இருக்கணும், அப்படியா இதுதான் உன்னோட பெரிய ஆசையா அப்படின்னு அவர் கேக்குறாரு. அடுத்த சீன்ல சின்ஜியை பாக்கிறதுக்கு அங்க வந்திருக்காரு. இப்போ நம்ம ஹீரோ யாரு அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. சாதாரண காயலாங்கடை வச்சிட்டு இருக்காங்க. பட் எப்படி முன்னேறி வந்தாரு அப்படின்னு யோசிக்கும் போது, அவங்க அப்பாவும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையில இருந்திருப்பாரு. அப்பதான் பெரிய ப்ரொடெஸ்ட் மாதிரி நடந்திருக்கும். அதுல அவரு அசாசின்ஸால மண்டையில அடிபட்டு அவர் ஒரு பெரிய கலவரத்தையே உண்டு பண்ணிட்டாரு அப்படின்னா 6 மாசம் சிறை தண்டனைக்கு போயிடுறாரு. ஆனா விஷயம் என்னன்னா, அவரு அப்படி சிறை தண்டனைக்கு போனது கன்ஸ்ட்ரக்ஷனால அப்படின்றத செஞ்சு தெரிஞ்சுக்கிறாரு. அப்படியே பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. இவரு ஜட்ஜா அங்க உட்காந்துட்டு இருக்கும் போது தான் பக்கத்துல இருக்க சர்ச் இந்த நீதியையே வழங்கியிருப்பாரு. ஆக்சுவலா இவங்க அப்பா கூட்டத்தை கூட்டிக்கிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் மேல தடியடி நடத்தினதாகவும், அதாவது கொல்லக்கூடிய ஆயுதங்களை யூஸ் பண்ணி எல்லாரையும் தாக்கி பிரச்சனை பண்ணதுனால 1.5 வருஷம் கடுங்காவல் தண்டனை விதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தீர்ப்பை கொடுத்துடுறாரு. அந்த சமயத்துல இவன் காலேஜ் படிச்சுட்டு இருக்கான். அதே இடத்துல எஸ் குரூப்போட சிஇஓவும் தென்னாவட்டா உட்காந்துட்டு இருக்கான். இங்க நடக்கிற எல்லா விஷயங்களையும் இவனும் பாக்குறான். பட் அந்த தீர்ப்பு கொடுத்தது சிஞ்சிக்கு சுத்தமா பிடிக்கல. அதெல்லாம் நினைவுபடுத்தி ஹான்யாங் அப்பதான் முதல் முறையா கோர்ட்டுக்கு வந்து என்ன பார்த்திருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். சடனா போன் எடுத்து லஞ்ச் சாப்பிடலாம் வரியா அப்படின்னு ஹீரோவை கூப்பிட்டா 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பழசு நடந்த அந்த சம்பவங்களை
விஷயங்களை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஒற்றுமை உருவாற மாதிரியே இருக்குங்க. லீ தாத்தாவும் கவனிச்சுட்டு நேரா பேக் அங்கிள் கிட்ட போய் சொல்லிடுறாரு. அப்போ அவங்களுக்குள்ள என்ன பேசிக்கிறாங்கன்னா, அவன் சோலுக்கு வந்த முதல் நாளே சிஞ்சியோட ரூம்ல இருந்து வெளியில வரத பார்த்தேன். இப்போ 2 பேரும் ஒன்னா சேர்ந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு வெளியில போறாங்க அப்படின்னு சொல்லும் போது பேக் அங்கிளோட முகமே மாறுது. பட் அவரு கொஞ்சம் நாலேஜபிளா யோசிச்சுட்டு அவரு கூட சுத்துறதுக்கு ஏதாவது காரணமா இருக்கும், ஃப்ரீயா விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இந்த பக்கம் எஸ் குரூப்போட சிஓ உட்காந்துட்டு நம்ம அட்வொகேட் ஜின்ஹாக்கு குட்டி குட்டியா பேப்பர்ல ஐ லவ் யூன்னு கட் பண்ணி ஒரு பேப்பர்ல அதை பேஸ்ட் பண்ணிக்கிட்டே அவனோட பிஏ கிட்ட பேசிட்டு இருக்கான். இந்த பக்கம் இப்ப ஊவ பத்தினா நிறைய சர்ச்சைகள் போயிட்டு இருக்கிறதுனால பெரிய ஜட்ஜ் எல்லாருமே கார்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல அந்த மகனை இழந்த அவங்களோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க வேலை விட்டு வரும்போது பயந்து தான் வராங்க. ஏன்னா வாசல்ல பாத்தீங்கன்னா அத்தனை கார் இருக்கு. இவங்கள வேவ் பார்த்துட்டே இருக்காங்க. நேரா அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வெளியில எத்தனை கார் இருக்கு, எத்தனை அடியால் இருக்காங்கன்னு கொஞ்சம் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ இந்த கேஸ எப்படியாவது டீல் பண்ணியே ஆகணும், அதுக்கு யார்கிட்ட இதை ஒப்படைக்கலாம் அப்படின்னு ஹையர் ஜட்ஜும் ஒரு லேடி ஜட்ஜ் இருந்தாங்க இல்லையா, அவரோட ஜூனியரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல இவங்க பயந்து போய் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னாங்க இல்லையா, அதே சமயத்துல வெளியில இந்த ரோட் கான்ட்ராக்டோட பிஏ உட்காந்துக்கிட்டு இப்போதைக்கு யாருமே இவங்களை வந்து பார்த்த மாதிரி தெரியல, ஆனா ஏதோ ஒண்ணு நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்களுக்கு வேற என்ன டபுளா காம்பன்சேஷன் கேட்டுட்டு இருக்கானுங்க, பண வெறி பிடிச்ச நாய்ங்க அப்படின்ற மாதிரி கண்ணா பின்னு திட்டுறாரு. அடுத்த சீன்ல ஹீரோ அவனோட அட்வொகேட் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணும்போது அவனோ டே கால் பண்ணா ஹலோன்னு முதல்ல சொல்லு, அதை விட்டுட்டு நீ பாட்ல அமைதியா இருந்தீங்கன்னா எப்படிடா, பரவாயில்ல நீ சோலுக்கு போனதுல இருந்து நிறைய வேலைகள் வந்துருச்சு போல இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாண்டா சோல்ல வந்து இறங்குனதுல இருந்து எனக்கு வேலையா அமைது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அந்த லேடி அட்வொகேட் இருந்தாங்க இல்லையா, அவரோட சீனியர் வெளியில ஒரு ஜட்ஜ் கிட்ட பேசிட்டு இருந்தார் இல்லையா, அவர் வந்து இப்போதைக்கு இந்த கேஸ இவங்க கிட்ட தான் ஹேண்ட் ஓவர் பண்ண போறேன், நீ தான் நம்பிக்கையான ஆளு அப்படின்ற மாதிரி பொண்ணோட கேஸ கையில கொடுக்குறாங்க. ஆக்சுவலா அந்த பொண்ணு யூஸ் பண்ண ட்ரக்ல இருந்து அங்க இருந்து இன்ஜெக்ஷன்ஸ் சம்திங் வேற எதுலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஒரு கவர்ல போட்டு கொடுத்துட்டு கேஸ் ஃபைல்ஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. இருந்தாலும் இந்த அம்மாவுக்கு கண்ணே எஸ் குரூப்போட சிஇஓ மேலதான் எப்படியாவது அவனை வீழ்த்தணும்னே இருப்பாங்க. அடுத்து அவங்க எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது இது ஏன் என் கையில வந்துச்சு, இப்ப பதவியேற்க போறாரு, அவருக்கு ஏதோ பிரச்சனை கொண்டுட்டு வரதான் இப்படியெல்லாம் இந்த கேஸ் வருது அப்படின்ற மாதிரி அவங்களும் திங்க் பண்ணிடுறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோ இந்த கேஸ் விஷயமா சின்னதா ஒரு கோர்ட் இருக்கும் இல்லையா, அங்க டிஸ்கஷன் ரூம் கூப்பிடுறான். அங்க அட்டானி வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே என் பொண்டாட்டியோட அக்காவாச்சே அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். அப்படியே பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அவன் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்களை மீட் பண்ணிருப்பான். நீ தானே சிஹியோட பிளைண்ட் டேட் பண்ணது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டும் போயிருப்பாங்க. கூடவே இந்த கேஸ் பத்திலாம் கொஞ்சம் நக்கலா தான் பேசுவாங்க. அடுத்து இவங்க இங்க உட்காந்து அந்த டிஸ்கஷன்ல இருக்கும்போது இந்த சிங்கோல் கேஸ்ல இறந்து போனவருக்காக ஆழ்ந்த வருத்தங்களை தெரிவிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஃபார்மாலிட்டிக்காக இவங்க சாரி கேட்க, ஹீரோ அதை கவனிக்காம ஃபைல நோண்டிட்டு இருப்பான். அந்த சமயத்துல எங்க நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அட்டானி கேட்க, டக்குன்னு யோசிச்சுட்டு நீங்க ஒரு ஜட்ஜ் கிட்ட பேசுறீங்கன்ற ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, ஐயோ ஜட்ஜ் கிட்ட இப்படி பேசக்கூடாதே அப்படின்ற மாதிரி அவன் இவங்களுக்கு மொக்க கொடுத்துட்டா அப்படிங்கறது புரிஞ்சுக்கிறாங்க. வெளியில வந்த கையோட அப்பாவுக்கு கால் பண்ணி இன்ஃபர்மேஷனையும் கொடுக்குறாங்க. அடுத்த சீன்ல மகனை எழுந்தவர் அவரோட வீட்டுல ஒய்ஃப் பிரஸ் ரிப்போர்ட்டர் எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கும்போது யாரோ கதவு தட்டுறாங்க. அந்த நேரத்துல பயங்கர பயம். பட் இவரோட மனசுல ஹீரோ இவருக்கு கான்பிடென்ட் கொடுத்திருப்பாரு. அவர் யாருங்கிற ஃபேஸை ரிவீல் பண்ணி நான் தான் அட்வொகேட்டுங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, இங்க என்னால ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியலனாலும் கோர்ட்ல உங்களுக்கு தான் நான் தீர்ப்பு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு கான்பிடன்ஸ் கொடுத்துட்டு போனதுனால நீங்க எது வேணாலும் செய்யுங்க, உங்களுக்கு கோஆபரேட் பண்ற மாதிரியே இருங்க, எல்லாமே ஃபைனலா நல்லதாவே முடியும் அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருப்பாரு. அதனால வெளியில வரவங்க யாருன்றது இவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அந்த கான்ட்ராக்டரோட ஆளுங்க தான். அவங்க வந்துட்டு இவர்கிட்ட ஒரு லெட்டர் வாங்கிட்டு ஒரு 2 மில்லியன் காம்பன்சேஷனை கொடுத்துட்டு கிளம்பிடுறானுங்க. நேரா இந்த விஷயத்த கான்ட்ராக்டர் சொன்ன உடனே அவரும் பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. அடுத்த சீன்ல ஜின்ஹா வந்து ஹீரோவை மீட் பண்ண வந்திருக்காங்க. அப்ப அவருக்கு யாரோ ஒருத்தர் கொரியர் கொடுத்துட்டு போக ஜின்ஹா நேரா நம்ம ஹீரோ அவரோட அட்வொகேட் ஃப்ரெண்ட் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது என்னதான் கூப்பிட்டீங்களா அப்படின்ற மாதிரி அட்வொகேட் கிட்ட கேட்ட உடனே ஆமா அந்த கோர்ட்ல உங்களை பார்த்தது, ஆக்சுவலா இவரு இங்க ஜட்ஜா வந்திருக்காரு, இவரோட பேர் ஹான்யோங். ஆமால இவரோட பேர் ஹான்யோங். முதல் நாள் நான் உங்களை பார்க்கும்போது என்ன தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஹாய் சொன்னீங்க, அதுக்கப்புறம் உங்க ஃப்ரெண்டு கிட்ட போய் பேசிட்டு இருந்தீங்க, அவங்க தானே நீங்க வாலியே ஞாபகத்துல வச்சிருக்கீங்க, ஆனா ஒண்ணு உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, மேபி போன ஜென்மத்துல பார்த்திருப்பீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கலாய்க்க, அந்த நேரத்துல சரி நான் கிளம்புறேன்னு கிளம்புறாங்க. அவங்க கிட்ட இருந்து அந்த லெட்டர் வந்து விழுது. இப்பதான் ஒரு கொரியர் இதை என்கிட்ட டெலிவரி பண்ணிட்டு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ அதை எடுத்து பாக்குறான். அதுல ஐ லவ் யூன்னு எழுதி அந்த பேப்பரை ரத்துல நினைச்சு இவங்களுக்கு சென்ட் பண்ணிருக்கான். என்ன இப்படி எல்லாம் பண்ணிருக்கானே அப்படின்ற மாதிரி இவங்க கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து கண்டிப்பா அவனை மீட் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு இவங்க 2 பேர்கிட்ட
சொன்னோன்னே 2 பேரும் கலாய்க்கிறாங்க. அடுத்த சீன்ல நேரா நம்ம ஹீரோ அந்த பாட்டியோட பேத்திய பார்க்க போக அவ ரொம்ப சந்தோஷமா இருக்கா. என் கூட லஞ்ச் சாப்பிடுறீங்களா அப்படின்ட்டு நூடுல்ஸ் எல்லாம் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுறாங்க. அடுத்து இந்த பக்கம் ஜின்ஹாக்கு ஏன் இப்படி லெட்டர் அமிச்சான், சரி அவனை மீட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஸ்ட்ரெயிட்டா அவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றாங்க. சமைக்காத லிவரை உட்காந்து அவ பாட்டுல பச்சை கறியை சாப்பிட்டுட்டு ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், நீ ரத்தத்துல எழுதியிருந்தது இல்லையா, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் அப்படின்ட்டு லெட்டர் எடுத்து அதை கிழிச்சு அவன் முன்னாடியே போட்டுட்டு திரும்பவும் சரக்கு எடுத்து அவ குடிக்க ட்ரை பண்ணும்போது அவனே சரக்கு ஊத்தி கொடுத்துட்டு கண்டிப்பா நீ இதுக்கு வருத்தப்படுவேன்னு நினைச்சேன், பட் ரொம்ப கேஷுவலா இருக்கியே அப்படின்னு இன்னும் கொஞ்சம் சரக்கு ஊத்தி கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறான். இது வரைக்கும் அவன் சாப்பிட்டதெல்லாம் அவளுக்கு பிடிக்காம தான் சாப்பிட்டுருப்பா. அவன் போனதுக்கு அப்புறம் வாமிட்டே வந்துடுது. இவன் போகும்போது இவளுக்கு என்னடா சேலரி இருக்கும், ஆனா இதை வச்சுக்கிட்டு என்ன ஆட்டம் காட்டுறாளே, இருந்தாலும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா அப்படின்ற மாதிரி டிஓ பயங்கர திமிரா பேசிட்டு போக அடுத்து இந்த பக்கம் கான்ட்ராக்டர் அவன் பிஏ கூட கார்ல உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அப்ப எங்கடா போனாங்க அவங்க, கரெக்டா நான் கொடுத்த கமிஷன் காசுலாம் கொடுத்துட்டியா, இப்ப நான் அவங்க கிட்ட கன்ஃபர்மேஷன் வாங்கணுமே அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சிஜின் ஊவை மீட் பண்ணி மனசுல வஞ்சத்தோட ஒரு ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருப்பாங்க. அதே சமயத்துல நம்ம ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்டும் அவனோட காம்ப்ளெக்ஸ்ல உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த காம்ப்ளெக்ஸே அவன் வாங்கிடுறான். அதை பார்த்துட்டு டே எனக்கு கார் இல்லடா 10 கார் கூட நீ வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு அந்த இடத்துல ப்ரௌஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அதே சமயத்துல இந்த பக்கம் நம்ம ரிப்போர்ட்டர் சிங்க்ஹோல் கேஸ் தான் பார்த்துட்டு இருக்கா. இப்போதைக்கு இவங்களோட பிளான் என்னன்னா அந்த ஒரு ஆக்சிடென்ட்ல எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க மொத்த பேரையும் அவங்க போய் மீட் பண்ணி ஒரு சாட்சியா ரெடி பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்றாங்க. அதனால இவன் அட்ரஸ் அனுப்பிச்சு விடுறான். அவளும் ஓகேன்னு சொல்லிட்டு ரெடியாரா. அந்த ஆக்சிடென்ட் நடக்கும்போது ஒருத்தன் குழந்தை மாதிரி நாயை வாக்கிங் கூட்டு வருவான் இல்லையா, அவனோட நாய் கூட செத்து போயிருக்கும். அவனை மீட் பண்ணி இந்த கேஸுக்காக ஒரு கேஸ் கொடுக்க சொல்றாங்க. அதே மாதிரி அங்க இருக்க சுத்து வட்டாரத்துல இருந்த ஒருத்தரையும் ரிப்போர்ட்டரும் போய் மீட் பண்ணி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான வாக்குமூலத்தையும் வாங்கிட்டு இருக்கா. இப்ப கோர்ட்ல கேஸ் வந்துருச்சு. எல்லாரும் ரெடியா உட்காந்துட்டு இருக்கும் போது கான்ட்ராக்டர் உட்காந்துருக்காரு. அந்த இடத்துல பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே இருக்காங்க, இன்க்ளூடிங் இந்த தாத்தா. இப்ப இந்த கேஸை உடைக்கணும்னா அவங்க ஒவ்வொரு வீடா போயிட்டு காம்பன்சேஷன் கொடுக்குற அப்படின்ற பேர்ல கேஸ் கொடுக்க வந்த எல்லாரையுமே தடுத்திருப்பாங்க, அடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வலுக்கட்டாயமா அவங்க கிட்ட இருந்து எழுதி வாங்கியிருப்பாங்க. இது எல்லாமே அவங்க வீட்டுல ஒரு சிசிடிவியை பொருத்தி ஒரு சாட்சியா ரெடி பண்ணிருப்பாரு. அதே சமயத்துல இந்த பக்கம் அட்டானியும் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மாதிரி அவங்களோட வாதமே அங்க செல்லல. அவங்களுக்கு ஒரு பக்கம் கில்ட்டா இருக்கு. இப்ப இத்தனை சாட்சிகளை அவங்க ரெடி பண்ணிருக்காங்கன்னா அதுக்கு எந்த அளவு உழைச்சாங்க அப்படின்றத காட்டுறாங்க. ஆஸ் யூஷுவல் கேஸ் நடந்துட்டு இருக்கிறதுனால கான்ட்ராக்டரால ஒண்ணுமே சொல்ல முடியல. அதனால அந்த டேமேஜ்க்காக 500 மில்லியன் வான் நஷ்ட ஈடா கான்ட்ராக்டர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ ஜட்மெண்ட் கொடுத்துறோம். அதை கேட்டு எல்லாருக்கும் சந்தோஷம். இந்த பக்கம் ரிப்போர்ட்டருக்கும் ஹீரோக்கும் பயங்கர சந்தோஷம். அடுத்து நம்ம வில்லனை காட்டுறாங்க. அவரு ஹேண்ட் கிட்ட என்ன இந்த கேஸ் இப்படி போகுது, ஒவ்வொருத்தரையும் மீட் பண்ணி அவன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா ஒவ்வொருத்தருக்கும் 2 மில்லியன் வான் அவன் நஷ்ட ஈடா கொடுத்துருக்கான், ஆனா இப்போ 500 மில்லியன் வான் நஷ்ட ஈடா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தீர்ப்பு கொடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்ல இவன் ரொம்ப பிரில்லியண்டா இருக்கானே அப்படின்ற மாதிரி வில்ல யோசிக்கிறான். அடுத்த சீன்ல பெக் அங்கிள் ஏன் அடிக்கடி செஞ்சியை போய் மீட் பண்றாரு அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு இல்லையா, அதனால ஹீரோவையே கூட்டு வச்சு நீ ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எல்லாம் கரெக்டா போகுது அப்படிங்கிற மாதிரி மழுப்பிட்டு வெளில வரான். பட் அவனோட மனசாட்சி ஒத்துக்கல. தெரியாம தானே இப்ப செஞ்சி கிட்ட பேசிட்டு இருக்காரு. அதனால இந்த பக்கம் சீஹாவும் ஹானாவும் ஒரே இடத்துல இருக்கும்போது அப்பா அண்ணன் எல்லாரும் இருக்காங்க. இந்த கேஸ் எல்லாம் பத்தி டிஸ்கஸும் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஹீரோ அங்க வர அப்படியே பாஸ்ட நினைச்சு பாக்குறான். இந்த எஸ் குரூப்புக்கு இவன் நாய் மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு என்ன நாய் மாதிரி பாஸ்ட்ல நடத்தினானே என் மச்சான் தானே இவன் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு ஞாபகம். இப்ப எல்லாருமே இது ஒரு அட்வொகேட் ஃபேமிலி, ஜட்ஜ் ஃபேமிலி. இப்படி இருக்கும்போது அவங்க கேஸ பத்தி ஹேனல் ஃபிரிம்ராவை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அடுத்து தான் பொண்டாடி கூட அவன் டின்னர் சாப்பிட போறான். நார்மலான ஒரு கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு அவளை சாப்பிட வச்சா பயங்கரமா சரக்கு அடிச்சுட்டு ஒன்னா ஆர்டர் பண்ணிட்டு இருக்கா. பாருங்களேன், பயங்கர ராயல் ரிச்சா யாரையுமே மதிக்காம இருந்திருப்பா. ஆனா இப்ப அவளை கொஞ்சம் கொஞ்சமா இவனோட வழிக்கு கொண்டுட்டு வருவான். பார்க்க போனா இவன் சாகிறதுக்கு முன்னாடி மதிக்கவே மாட்டா. ஆனா இப்பெல்லாம் அவனை பத்தி மட்டும்தான் நினைச்சுக்கிட்டே போறா. அடுத்து இந்த பக்கம் கான்ட்ராக்டரை காட்டுறாங்க. அவரை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் வந்திருப்பான். அந்த நேரத்துல உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் பேரு இதானங்க அப்படின்ற மாதிரி முதல் கேள்வியை கேட்க, நான் இது டேப்லெட் போட வேண்டிய நேரம் அப்படின்னு அவன் உடம்பு சரியில்லாத மாதிரி அவன் கிட்ட காட்டிக்க, அந்த நேரத்துல அவன் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லாம அவனையே கலாச்சிட்டு இருக்காரு. வெளியில வந்தவரை ஏதோ யோசிக்கிறாரு, இது சரியில்லை, இது வேற மாதிரி போயிட்டு இருக்கு, இவனுங்க இந்த நஷ்ட ஈடோட மட்டும் விட போறதில்ல, எவனோ ஒருத்தன் நம்மளை கடத்திட்டு போய் குழியில தள்ளி மூட பார்த்தான், சரி நம்ம பேசாம நமக்கு மேல இருக்கவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு ஆளுக்கு போன் பண்ணி ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோட ஃப்ரெண்டால சரியான இன்டர்வியூ எடுக்க முடியல. அதே சமயத்துல ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்ல மொத்தமா அவனுங்க ரெண்டுக்கு எடுத்து கடையை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுல சிஞ்சி பெரிய மாஃபியாவை சேர்ந்த ஒருத்தன், அப்புறம் அந்த கான்ட்ராக்டருக்கு மேல இருக்கவன் எப்படி கிரைம் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு கட்
கட்டா கமிஷன் பணமும் வந்து சேருது. அடுத்த சீன்ல நம்ம கான்ட்ராக்டரை இப்ப எங்கேயாவது வெளியில போய் வெக்கேஷனா தங்கிருங்க, இங்க இருக்காதீங்க, இருக்க உங்களுக்கு பிரச்சனை தான், கேஸ் மேல கேஸ் போட்டு உங்களை வேற மாதிரி பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி அவருக்கும் அவரோட பிஏவுக்கும் ஒரு பாஸ்போர்ட்டை கொடுக்க ஒரு பேக் ஃபுல்லா பணத்தை எடுத்துட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆக பாக்குறானுங்க. சோ அவனுங்க ஒரு 3 AM ஃபிளைட், இது வரைக்கும் எங்க போறதுன்ட்டு கார்ல அப்படியே சுத்திட்டு இருக்கானுங்க. ஃபைனலா ஒரு லைட் ஹவுஸ் புக் ஸ்டோர்னு இருக்குங்க, அந்த இடத்துல போயிட்டு வெயிட் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு அசாசின் வந்து கான்ட்ராக்டரை அப்படியே கொல்ல ட்ரை பண்ண ஹீரோ எங்கிருந்து வந்தானே தெரியல சூப்பரா வந்து அவனை அடிச்சு போட்டுட்டு கான்ட்ராக்டரை காப்பாத்திரான். ஏன்னா கான்ட்ராக்டர் உயிரோட இருக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம், அந்த தாத்தாவுக்கு தேவையானது இவரு மனசார தான் பையன் இருந்ததுக்கு சாரி சொல்லணும். இன்னொன்னு நீதியில நிலநாட்டும் அப்படிங்கிற விஷயத்துக்காக. எங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல அந்த ரூம்ல அந்த அசாசின் கூட இவன் சண்டை போட்டுட்டு இருப்பான். ஆனா அந்த அசாசினோ பயங்கரமான ஃபைட் போட்டு நம்ம ஹீரோட வயிற்றுல குத்திடுறான். அங்க இருந்து அவனை புடிச்சு தள்ளி விட்டு, இதுக்கப்புறம்லாம் உன்னை சும்மா விட மாட்டேன்டா, நீ என்ன குத்த தானே பார்த்த, கண்டிப்பா எனக்கு குத்துவன்னு தெரிஞ்சுதான் இந்த புக்கு தூக்கி இங்க வச்சிருந்தேன், என் வயிற்றுல இறங்கலடா, ஆனா உன்னை சும்மா விட மாட்டேன்ட்டு அந்த லைப்ரரியில இருக்க மொத்த ராக்கையும் அவன் மேல தள்ளிவிட்டு பயங்கரமான ஃபைட் நடக்குது. இது வரைக்கும் நம்ம ஹீரோ யாருன்னு அந்த அசாசினும் பார்க்கல, வில்லனுக்கும் இவன் தானே தெரியாது. இதுக்கு நடுவுல கான்ட்ராக்டரோட பிஏ வந்து கத்தி எடுத்து ஹீரோவை பார்த்து நீட்டா, நான் இல்லடா கில்லர், அதோ நிக்கிறான் பாரு அப்படின்ட்டு கில்லர் பக்கம் கை காட்டி விட அவ்வளவுதான். அவங்க 2 பேருக்கும் பயங்கரமான ஃபைட். அசாசின் கத்தியால அவனை குத்த ட்ரை பண்ணுவான். இருந்தாலும் கான்ட்ராக்டரோட பிஏவை மயக்கப்படுத்திட்டு அவன் அங்கேருந்து எஸ்கேப் ஆறதுக்கு முன்னாடி ஹீரோட ஃப்ரெண்டும் வந்துடுறான். ஃப்ரெண்ட் அவனை அடிக்க போக இல்ல, விட்டுடு அவன் போட்டோம் அப்படின்ற மாதிரி விட வெளியில போன அந்த அசாசின் நேரா நம்ம வில்லனுக்கு கால் பண்ணி சொல்ல அவனுக்கு சரியான கடுப்பு. ஹானை கூப்பிட்டு, இது ரொம்ப நீண்டுகிட்டே போகுது, நம்ம சின்னதா பிளான் போடுறதா இருந்தாலும் நமக்குள்ளதான் போடுறோம், ஆனா எப்படி அதெல்லாம் வெளியில போகுதுன்னே தெரியல அப்படின்ட்டு அடுத்த சீன்ல அசாசினை போட்டு செம அடி. அவன் உடம்பெல்லாம் அப்படியே தழும்பா இருக்கும், பார்க்கவே பாவமா இருக்கும், காயங்களோட இருந்தாலும் இல்லங்கிட்ட அடி வாங்குவான். மூக்கு வாயெல்லாம் ரத்தம் ஊத்தும். அந்த சமயத்துல மருந்து போடுறன்ற பேர்ல ரொம்ப எரியற மருந்து எடுத்துட்டு வந்து போட்டு விட்டு, நான் அவனை கொல்ல சொன்னேன், அந்த இடத்துக்கு யார் வந்து உன்கிட்ட ஃபைட் போட்டது, அத கூடயே நீ பார்க்கல அப்படின்ற மாதிரி கேட்க, அவங்க யாருன்னு எனக்கு சுத்தமா தெரியலன்ற மாதிரி சொல்லிடுறான். ஆனா இவன் மருந்து போட்டு விட்டுட்டு அடுத்த வேலை வரும்போது நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல இவன் அதை கேட்டுட்டு அப்படியே சிரிக்கிறான். ஆக்சுவலா இவ்வளவு அடி வாங்கினது பிரச்சனையே இல்ல, அவன் வேலை கொடுத்து இவன் வேலை செய்யணும்னு அவ்வளவு ஆர்வமா இருக்கான். இந்த பக்கம் இவனுக்கு மண்டை குழம்புது. வில்ல எல்லாத்தையும் திங்க் பண்ணிட்டு இருக்கான். அதே சமயத்துல என்ன நடந்திருக்கும்னா, கான்ட்ராக்டர் உட்கார வச்சு பார்க்க கேள்வி மேல கேள்வி கேட்பாரு. ஃபர்ஸ்ட் பதில் சொல்ல மறுத்தவரு இப்ப இந்த மோசடியில மெயின் பங்கே எஸ் குரூப் கம்பெனிக்கு தான் சேர்ந்தது அப்படின்ற மாதிரி சொல்ல, இருந்தாலும் இவனோட ஈகோ போலங்க, நான் வெள்ளித்தட்டுல தான் சாப்பிடுறேன் அப்படி இப்படின்ட்டு தற்புகழ்ச்சியா பேசிட்டு இருக்கோம். அந்த நேரத்துல நீங்க வாக்குமூலம் கொடுக்கறதெல்லாம் கொடுத்துட்டீங்க, நாங்களும் எல்லாத்தையுமே இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டோம், அரெஸ்ட் வாரண்ட் வர வரைக்கும் வெள்ளித்தட்டுலயே சாப்பிட்டுட்டு இருங்க அப்படின்ட்டு பார்க்க அங்க இருந்து கிளம்ப அடுத்த சீன்ல நம்ம ஊக்கு பதவி வழங்க போறாங்க. அதுக்காக பெரிய மீட்டிங்கே நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல அவரு ரொம்ப பவ்யமா உட்காந்து நாட்டுக்காக கடமையாற்றுவேன் அப்படின்ற மாதிரி பேச, சோ அங்க இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினர்களும் அவங்களோட கோரிக்கைகளை வாதாடிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல இவரு சலிக்காம எல்லாத்துக்கும் பதிலும் சொல்லிட்டு இருக்காரு. இப்படி ஒருத்தருக்குள்ள ஒருத்தருக்கு பார்லிமெண்ட்ல எப்படி ஆர்குமெண்ட் நடக்குமோ அதே மாதிரி மணிக்கணக்கா ஆளுக்கு மாத்தி பேசிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சிஓக்கு ஹெட் ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவரோட ஆபீஸ்க்கு ரெய்டு நடக்குதுங்க. அப்போ அவரோட மேனேஜர் சிஓட ஹெட்டுக்கு இது மாதிரி ரெய்டு நடக்குது, உஷாரா ஓடிடுங்க அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்ப, அத பார்க் கவனிச்சுட்டு, இங்க பாரு இன்னும் கொஞ்ச நேரத்துல அரெஸ்ட் வாரண்ட் வருதுன்னு சொல்லு, தெரியாமல மெசேஜ் அனுப்புற அப்படின்னு அவனை கையும் களமா அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடறான். இந்த பக்கம் அவர் எஸ்கேப் ஆக பாக்குறாரு. இருந்தாலும் அவங்க கூடவே ஏதோ ஒரு கருப்பொண்டியும் ஃபாலோ பண்ணுது. அடுத்த சீன்ல ஹீரோ உட்காந்துட்டு இந்த பக்கம் என்ன நடக்குது, இவருக்கு எப்படி பதவி உயர்வு விழா நடக்குது அப்படின்ற மாதிரி கவனிச்சிட்டு இருக்காங்க. இந்த நியூஸ கேட்டுட்டு ஜின்ஹாவும் அப்பதான் திங்க் பண்றா, தன்னோட ஹையர் அத்தாரிட்டி ஊவோட பொண்ணை பத்தி விசாரிக்க சொல்லியிருப்பாரு இல்லையா, நீ தான் நேர்மையான பொண்ணு, உன்னதான் என்னால நம்ப முடியும், இந்த கேஸ நீ எடுத்து நடத்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. எதுக்குன்றது இப்பதான் அவளுக்கே புரியும். ஓ இது கூட ஃபேக்கா, என்னை எல்லாரும் ஏமாத்திட்டே இருக்காங்களே, பேசாம அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ண என்ன அப்படின்ற மாதிரி மைண்ட்ல அவளுக்குள்ளே தோணிடுது. இந்த பக்கம் பார்க்க ஃபைல் எல்லாம் செக் பண்ணிட்டு இருப்பான். அந்த நேரத்துல இந்த கான்ட்ராக்டரோட ஹையர் அத்தாரிட்டி கான் யங் டிங் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர்கிட்ட இருந்து பார்க்குக்கு கால் வர அவர் அங்கிருந்து கிளம்பி வேகமா போயிட்டு இருக்காரு. இந்த பக்கம் காட்டுறாங்க, அவரு கால் பண்ணி முடிச்ச உடனே நம்ம வில்லனோட அசாசின் அந்த இடத்துல கத்தியோட நின்னுட்டு இருக்கான். அவ்வளவுதான், அவனை இதுக்கப்புறம் சும்மா விடுவானா என்ன. இந்த பக்கம் ஹீரோ கார்ல பார்க்க தான் மீட் பண்றதுக்கு போயிட்டு இருப்பான். அந்த நேரத்துல கரெக்டா ஏதோ ஒரு கெஸ்ட்ல நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா, நான் உன் கூட லஞ்ச் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது, கொஞ்சம் என்ன வந்து மீட் பண்றியா அப்படின்ற மாதிரி கூப்பிட, இப்போ இவங்க போயிட்டு இருக்கிறது சிங்ஹோல் கேஸ் விஷயமா டிரெக்டரோட ஹையர் அத்தாரிட்டிய பார்க்க போறாங்க. ஆனா ஹையர் அத்தாரிட்டியோ வில்லனோட அசாசின் கையில மாட்டிக்கிட்டான். அந்த இடத்துக்கு பார்க் இப்ப போயிட்டு இருக்காரு. பார்க் ஹீரோ இல்லாம அங்க போனா கண்டிப்பா அசாசின் ஏதாவது பண்ணிடுவான். அதே சமயத்துல இந்த பக்கம் ஜின்ஹாவுக்கு கடுப்பாகி இந்த ஊ பொண்ணு எந்த பார்ல உட்காந்துட்டு ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துப்பாலும் அதுக்கு நேரா போயிட்டு ஒரு பெரிய ரைடு வைக்கிறான். அந்த
நேரத்துல அவங்க பொண்ணுகிட்ட அவங்களை அரெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல அது கூட அவளுக்கு புரியாம அப்படியே சோஃபால சாஞ்சிட்டு கக்க பொக்கன்னு சிரிச்சிட்டு இருக்கு. அந்த நேரத்துல அங்க என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்ற மாதிரி மொபைல்ல நம்ம ரிப்போர்ட்டர் வீடியோ எடுக்க அத ஜின்ஹா பார்த்துட்டு ஏங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லங்க என்ன யாங் தான் இங்க அனுப்புனாரு, கண்டிப்பா நீங்க இவங்களை அரெஸ்ட் பண்ண வருவீங்கன்னு தெரிஞ்சு என்ன வர சொன்னாரு, ஆனா இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குங்க அப்படின்ற மாதிரி அதையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிறா. சோ இந்த பக்கம் ஓட பொண்ண அரெஸ்ட் பண்ணது வைரலா நியூஸ்ல ரிலே ஆக அவ்வளவுதாங்க. எல்லாரும் அதையே பார்த்துட்டு இருக்காங்க. என்ன எல்லாரும் இப்படி போனையும் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஊக்கு டவுட் வந்து போன் எடுத்து பார்த்தா பொண்ணோட விஷயம். இதுக்கப்புறம் இவரால பதவி ஏற்கவும் முடியாது, அந்த இடத்துல இருக்கவும் முடியாது. உடனே பிரிசைடிங் ஜட்ஜுக்கு கால் பண்ண அவரும் போன் எடுக்கல. அதே சமயத்துல நெக்ஸ்ட் வில்லனுக்கு கால் பண்ண அவரும் போன் எடுக்கல. வில்லன் கூட இப்ப ஹீரோ உட்காந்துட்டு இருக்கான். என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த நேரத்துல பிரிசைடிங் ஜட்ஜு கிட்டே இருந்து ஊக்கு திரும்ப கால் வந்தோன்னு பிரசிடென்ட் என்ன எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உன்னெல்லாம் எப்படிடா காப்பாற்ற முடியும், ஊழல்னு இல்ல எல்லா விதத்திலுமே மோசமா இருக்கிற, அதை விட உங்க குடும்பம் மோசமா இருக்க, இனிமே அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அவர் போனை வைக்க அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா பிரஸ் மீடியா எல்லாருமே வந்து அவர் அரெஸ்டும் பண்ணிடுறாங்க. அதே சமயத்துல இந்த நியூஸ ஜட்ஜோட ஹையரும் பார்த்துட்டு டிவி ஆஃப் பண்ணிட்டு அவர் பாட்டுல எழுந்து போறாரு. அவர் எழுந்து போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்றதுக்கான வாரண்ட கொடுத்தது இவர்தான்ற மாதிரி காட்டுறாங்க. இந்த விஷயத்த செஞ்சு கொடுத்ததுனால வில்லனுக்கு ஹீரோ மேல ஒரு இம்ப்ரெஷன் ஏற்படும் இல்லையா, பரவாயில்லையே சூப்பரா முடிச்சு கொடுத்துட்ட அப்படிங்கிற மாதிரி வில்லன் ஹீரோ பார்த்து கங்க்ராஸ் பண்ண. அது மட்டும் இல்ல, ஆக்சுவலா இந்த சிங்ஹோல் கேஸ் இருக்கு இல்லையா, அதோட ஹெட் இப்போ தீர்த்து கட்டலான்னு ஒரு அசாசினா அனுப்பிச்சிட்டேன். நான் அவெல்லாம் உயிரோட இருந்தான்னு வச்சுக்கோயேன் மக்களுக்கு நல்லதே பண்ண மாட்டான். அதே சமயத்துல அந்த இடத்துக்கு இப்ப பார்க் போயிருக்கான். பார்க்க சும்மாவா விட முடியும், ஆக்சுவலா பார்க்கும் கூட வேலை செஞ்சவர் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, பாருங்க நான் என்னோட வேலையை என் ஸ்டைல தான் பண்ணுவேன், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப் யாருமே கிடையாது, அது மட்டும் இல்ல நான் உங்க கூட சேர்ந்து வேலை செய்யறதான் ஆசைப்பட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ ஹீரோட மனசுல என்னன்னா பார்க்க எப்படியாவது காப்பாத்தி ஆகணும், அதே சமயத்துல இவனுக்கு டவுட் வரக்கூடாது அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருப்பான். பட் அந்த பக்கமோ அந்த அசசின் பார்க்கோட கழுத்தை கொஞ்சம் கொஞ்சமா நெரிச்சிட்டு இருப்பான். இப்போ ஹீரோ மட்டும் பார்க்க உயிரோட விட்டுருங்க, அவன் என்னோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா. இவன் தான் ஒவ்வொரு கொலை நடக்கும் போதும் ஒவ்வொரு டர்ன் அண்ட் ட்விஸ்ட இவனோட விஷயங்களை கண்டுபிடிக்கிறதும் இவன் தான்ன்றது தெளிவா தெரிஞ்சு போயிடும். ஆனா ஹீரோ சாமர்த்தியமா திங்க் பண்ணி உங்களுக்கு நீங்க கொடுத்த விஷயத்த செஞ்சு கொடுத்துட்டேன், அதுக்காக ரிப்பீட்டா எனக்கு ஒரு விஷயம் நீங்க செஞ்சு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்க வில்லனும் எதிர்பார்த்துட்டு இருப்பான் இவன் என்னதான் கேட்க போறான்ட்டு. அவன் யாங்க பதவியிலேருந்து உங்களால எடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த பக்கம் வில்லனுக்கு சப்புன்னு ஆயி போயிடுது. சோ அசாசனுக்கு கால் பண்ணி பார்க்க கொல்ல வேண்டாம்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் வில்லனும் ஹீரோவும் பேசிட்டே வெளியில நின்றுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல சின்ன வயசுல உங்க அப்பா கேஸ் விஷயமா நீ கோர்ட்டுக்கு வந்திருந்த இல்லையா, அது அப்போதைக்கு நீ தானே எனக்கு தெரியாது, அதுக்கப்புறம் நான் கேள்விப்பட்டேன். சரி எதுக்காக ஹவானா இங்க வேலையை விட்டு தூக்க சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்க, அவன் உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பவுமே இருந்துட்டு இருக்கணும், அது இருந்ததுன்னா ஹவாங்க என்னால பழி தீர்க்க முடியும். ஹவாயாங் யாருன்னா ஹீரோட அப்பா இருந்தாரு இல்லையா, அவருக்கு தீர்ப்பு கொடுத்த அந்த ஜட்ஜு. சோ நீ ரிவேஞ்சோட தான் வந்திருக்க. ஒரு சில பேர் அப்பப்போ எல்லாம் மறந்துடுவாங்க, ஆனா இன்னும் அந்த ஒரு விஷயத்துக்காக படிச்சு முன்னேறி இவ்வளவு தூரம் வளர்ந்து வந்து அவனை பழி தீர்க்கணும்னு சொல்ற இல்லையா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். சரி வா டின்னர் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு போகும்போது அவனோட சின்ன வயசு வாழ்க்கைய ஹீரோ கேட்க, வில்லன் அப்படியே நான் சாப்பாட்டு கூட கஷ்டப்பட்டேன் அப்படின்ற மாதிரி அவனோட புராணத்தை எடுத்து விட, அந்த இடத்துல ஒரே ஒரு லேடி மட்டும் எப்பவும் இவனுக்கு தெரியாதனமா சாப்பாடு கொடுத்துருக்காங்க, அதை அவன் சாப்பிட்டு வளர்ந்துருக்கான். இருந்தாலும் ஒரு பக்கம் அந்த கதையை கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அப்ப திரும்பவும் எனக்கும் அதே தாங்க, சின்ன வயசுல எங்க அப்பா ஒரு தப்பும் பண்ணாதவர், அவரை போய் 1.5 வருஷம் ஜெயில போட்ட அந்த ஹவாயாங்க நான் பழி தீர்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, கண்டிப்பா அதெல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு இவங்க இப்ப உட்காந்து சாப்பிடுற இந்த ரெஸ்டாரண்ட் இருக்கு இல்லையா, இது மாதிரி பெரிய ஆட்கள் வந்து உட்காரும் போது வெளியில க்ளோஸ்னு போர்டு வச்சிருக்காங்க. சோ இவன் நிறைய ஸ்பெசிபிக்கா லக்ஸூரியஸ் ஃபுட் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பான். அதுல இருந்து ஒரு 2 பீஸ் எடுத்து ஹீரோ கிட்ட கொடுத்து இதை நீ சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்ல, சான்ஸே இல்ல சார், உங்கள மாதிரி மனசு யாருக்கு வரும் அப்படின்ற மாதிரி உன்னை புகழ்ந்துகிட்டே நீ மாட்டாமலா போயிருவ, உன்னை வச்சு செய்ய போற மாதிரி அப்படின்னு ஹீரோ நினைச்சிட்டு இருக்கான். அந்த நேரத்துல அந்த ஃபுட் டெலிவரி பண்ற லேடியும் வந்து நிக்க, நான் வச்ச சாப்பாட்டை டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப மமோஸை எடுத்து செமையா இருக்கு அப்படின்ற மாதிரி ஆவலா இவன் சாப்பிட்ட 2 பேரும் இழிக்கிறாங்க. அடுத்து இந்த பக்கம் ஃப்ரெண்டு நடக்க முடியாம வருவான், என்னடா இவ்வளோ லேட்டா வர அப்படின்ற மாதிரி கேட்க, நான் தான் உங்ககிட்ட போன்ல கிளியரா சொன்னேன் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தா அதே சொல்லணும்னா சாப்பிட்டுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, டே நான் உயிருக்கு போராடிட்டு இருந்தேன், இந்த நேரத்துல உனக்கு சாப்பாடு முக்கியமா அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றத்தையும் பிளாஷ்பேக் அப்படியே காட்டிட்டு இருக்காங்க. இவன் மயக்கத்திலேருந்து எழுந்துக்கும் போது தான் இவனுக்கே தெரியும் ஒருத்தனை கொண்டு போட்டு வச்சிருக்காங்கன்ட்டு. மிஸ்டர் காங்க கொண்டுட்டாங்க தெரியுமா உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும், நீ எதுக்கும் கவலைப்படாத, இந்த கொலைப்பலி உன் மேல விடாது அப்படின்னு சொல்லிட்டு செத்து போய் கிடக்குற காங்க ஹீரோவும் வந்து எட்டி பார்த்துட்டு கொஞ்சம் கஷ்டப்படுறான். இருந்தாலும் எல்லாரும் ஃப்ராடுங்க, அவங்கவுங்க தலைவிதி அவங்க செஞ்ச பாவத்தையே நோக்கி போகும், ஆனா நீ கவலைப்படாத, உன்னை காப்பாத்துறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போக பார்க்கும் போலீஸ்க்கு கால் பண்ணிடுறான். அடுத்த சீன்ல வீட்டுல அவங்க அப்பாவுக்கு அந்த காரை ஓபன் பண்ண கூட தெரியல. ஸோ இந்த காரில் போல
போலாமா அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கிட்ட கேட்க, வேண்டாங்க நம்ம நடந்தே போலாம் அப்படின்ற மாதிரி ஜாலியா அவங்க கை கொத்துட்டு நடந்து போறதை இவனும் பார்த்து ரசிக்கிறான். அடுத்த சீன்ல இவன் எப்பவும் போல வேலைக்கு போகும்போது சின்னா வந்து காருக்கு குறுக்க நிக்கிறான். என்னாச்சு அப்படின்னு அவளை கார்ல ஏத்தினதுக்கு அப்புறம் சிங்ஹோல் கேஸ் பத்தி அவங்க டிஸ்கஸ் பண்றாங்க. பட் பின்னாடி ஒரு கார் வந்ததுனால அப்படியே அவங்க பார்க்கிங் ஏரியாவுக்கு போயிடுறாங்க. சோ இவளுக்கும் ஒரு சில விஷயங்கள் புரியல. எப்படியாவது சிஇஓ அவனை மடக்கணும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கிறா. இங்க ஜட்ஜா இருக்கவங்களும் அட்வொகேட்டா இருக்கவங்களும் முக்காவாசி பேர் கரப்டட் தான் அப்படின்ற மாதிரி அவளுக்கு பதில் சொன்னோன்னா அவளால் அந்த சஸ்பென்ஸ் எல்லாம் தாங்கவே முடியல. அதே மாதிரி நீ யாரா நீ அப்படின்ற மாதிரி கேட்க, நான் டெவில் ஆஃப் த சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து கோர்ட் கேஸ் நடக்குது. சோ ஜெயில இருக்கும் போதும் தலைவர் பாத்தீங்களா அந்த கிரீட் இறங்காமே பேசிட்டு இருப்பான். பார்க்கு பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த இடத்துக்கு ஹீரோ வர, யாரு நீங்க அப்படின்ற மாதிரி கான்ட்ராக்டர் கேட்க, என்ன யாருன்னு தெரியலையா அப்படின்னு மூஞ்சி அப்படியே முடிச்சு காட்டணும்னா, ஓ நீ தான் அந்த மாஸ்க் போட்டு என்ன கடத்தணும்னா நீ ஜட்ஜாச்சு ஏன் இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி இவங்கிட்ட கேள்வி கேட்க, மேலும் மேலும் அவர் திமிராதான் பதில் சொல்றாரு. அப்பாலஜிஸ் கேட்க மாட்டேன், மன்னிப்பு நான் ஏன் கேட்கணும், ரோடு தானா ஓட்ட விழுந்து கீழே விழுந்ததுக்கு நான் காரணம் கிடையாது, அது இயற்கை அப்படின்ற மாதிரி சொல்ல. சோ இந்த கேஸ மேல்முறையீடு பண்ணிருக்காங்க. அதனால ஹீரோவால இதுக்கு நியாய தீர்ப்பு வழங்க முடியாது. அதனால பெரிய ஜட்ஜ் உட்கார்ந்து இந்த கேஸ ஹேண்டில் பண்றாரு. பட் அதே கோர்ட்ல ஹீரோவும் இருக்கான். எல்லாரும் அசம்பிள் ஆயிருக்காங்க. இந்த தடவை இவர் பண்ண அட்ராசிட்டிஸ் எல்லாமே சேர்த்து அங்க ப்ரூவ் பண்ணப்படுது. அதுக்கு 10 வருஷம் சிறை காலம், 10 பில்லியன் வான் ஃபைனுங்கிற மாதிரி தீர்ப்பு கொடுத்துடுறாங்க. அந்த கேஸ் அதோட முடிஞ்சிருது. எல்லாரும் ஹாப்பி ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த கேஸோட தீர்ப்பு நியாயமா இருக்குன்னு ஊர் உலகமே பேச ஆரம்பிக்குது. டிவில ரிலே ஆகுது. அப்புறம் இறந்த மொத்த பேருக்கும் அஞ்சலி செலுத்தப்படுது. இதுல ஒருத்தன் குழந்தை மாதிரி நாயை வளர்த்துருப்பான் இல்லையா, அதோட போட்டோவும் வச்சு எல்லாரும் அஞ்சலி செலுத்துவாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோவும் போய் பொக்கேலாம் வச்சு ரொம்ப ஃபீல் பண்றான். அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் பக்கத்துல நின்றுட்டு இருக்காங்க. இப்படி அந்த வர்ஷிப் நடக்கும்போது ஜின்ஹாவும் அந்த இடத்துக்கு வந்து ப்ரேயர் பண்றாங்க. பட் இந்த கேஸ்ல ஹீரோ வின் பண்ணதை நினைச்சு எப்படி இது சாத்தியம்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அடுத்த சீன்ல யார நெக்ஸ்ட் சீஃப் ஜட்ஜா செலக்ட் பண்றது அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங்க போட்டிருக்காங்க. அப்போ வெளியில முட்டி போட்டுட்டு இருக்காரு. மீட்டிங் முடிஞ்சு எல்லாரும் போனதுக்கு அப்புறம் பிரசைடிங் ஜட்ஜ் வெளியில அவர் இருக்காரா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா சார் நான் அதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வில்லன் வெளியில வரான். வில்லனை பார்த்து எவ்வளோ கேவலமான வார்த்தையில பேசியிருப்பாரு, அதனால மிஸ் பண்ணுவானா என்ன, அவரு பேனாவால குத்துனதுல இருந்து தன்னோட பிறப்பை பத்தி தப்பா பேசினாரு இல்லையா, எல்லாத்தையுமே திரும்ப சொல்லி காட்டி, பாரு உன் பொண்ணை மட்டும்தான் இப்ப நாங்க கார்னர் பண்ணி இந்த வேலையை எடுத்தோம்னு நினைக்கிறியா, அதெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, இதுக்கு காரணம் நீயாடா அப்படின்ற மாதிரி அவரு கொதிச்சு எழ, இதுக்கு மேல உனக்கு கொதிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, சரி எங்க அம்மாவை பத்தி ரொம்ப தப்பா பேசின இல்லையா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு சில போட்டோஸ் எல்லாம் எடுத்து தூக்கி போட, ஊவோட மனைவி கூட வில்லனுக்கு கான்டாக்ட் இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு தாங்கவே முடியாம அதே இடத்துல நின்னுட்டு இருக்கான். இதுக்கு மேல உனக்கு ஏதாவது வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்க, இப்ப வேலையும் போச்சு வாழ்க்கையும் போச்சுன்னு அப்படின்னு நின்னுட்டு இருக்கான். அடுத்து இப்போ ஹானாயோங்க தெருவுக்கு இழுக்கணும். அதனால என்ன பண்றது, இந்த ரெக்வஸ்ட ஹீரோ வில்லன் கிட்ட சொல்லியிருக்கான் இல்லையா, அதுக்காக அவன் கண்ணா பின்னான்னு எல்லாரையும் வச்சு போஸ்ட் போட, இந்த தகவலை ஹான் கிட்ட சொன்ன உடனே அவனை நம்பலாமா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல நான் அவன் மேல ஒரு கண்ணு தான் வச்சிருக்கேன், சரி நம்ம ஒருத்தனை செட் பண்ணிருந்தோம் இல்லையா, அவனை கூப்பிட்டு என்ன விஷயம்ன்ற மாதிரி கேளு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவனும் வந்த போஸ்டர் எல்லாத்தையும் பாக்குறான். கண்டிப்பா எங்க அப்பாவுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்ன்ற மாதிரி அவனும் யோசிக்கிறான். அதே சமயத்துல அந்த ஹவாங் நயாங் அவரை பத்தி ப்ரௌஸும் பண்ணி பாக்குறான். அடுத்த சீன்ல ஹான் வில்லன் கிட்ட, கண்டிப்பா நீங்க சொல்றதெல்லாம் செய்யறேன், அவனோட ரூம்மேட்டை கூப்பிட்டு விசாரிக்கிறேன், அவன் என்னத்துலதான் ஈடுபடுறான் அப்படிங்கறத அப்படின்ற மாதிரி கேட்க, கண்டிப்பா நான் ஃபாலோ பண்ணிக்க சொல்லிக்கோ, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நீ ஆக்டிவா ஒர்க் பண்ணணும், நம்மளை விட எல்லாருமே ஃபாஸ்டா இருக்காங்க அப்படின்ற மாதிரி வில்லன் ஹானை பார்த்து சொல்ல, அடுத்த சீன்ல ரூம்மேட்டை கூப்பிட்டு என்னடா ஆச்சு என்னெல்லாம் நோட் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த சிங்ஹோல் கேஸை பத்தி தான் அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தாரு, மற்றபடி வேற எதுவும் எனக்கு தென்படல அப்படின்னு சொல்ல, டேய் என்ன இப்படி முழிச்சிட்டு இருக்க, நாங்க கேட்டது பெக்கு கூட அவருக்கு எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் போகுது, ஏன்னா எல்லாருமே ஒன்னா தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே வந்தாங்க, அவங்களுக்குள்ள ஏதாவது கனெக்ஷன் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் இல்லவே இல்லை, அவரோட ரூமுக்கு ரிப்போர்ட் பண்ண மட்டும்தான் போவார் ஒழிய மற்றபடி அவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் இருந்த மாதிரி நான் பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அதே சமயத்தில் இந்த பக்கம் வில்லனை காட்டுறாங்க. அவன் இப்போ நானி அங்கே கூப்பிட்டு ஒரு டின்னரையும் வச்சு ஆக்சுவலா இவர் மேலே இருக்க பொருளி அதை மட்டும் இல்லை கேஸை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் பேசிட்டே இருக்கான். அந்த மீட்டிங்கும் முடியுது. ஃபைனலாக அவங்க கிளம்பி போனோன்னே இன்னொரு ரூமை பக்கத்தில் இருக்க ரூம் ஓபன் பண்ணுவான் பாருங்க, அதுல ஹீரோ உட்காந்து இவங்க என்னதான் பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்திருக்கான். ஆக்சுவலா இவனுக்கு என்னன்னா, அவங்க அப்பாவை 1.5 வருஷம் இன்வெஸ்டிகேஷனே பண்ணாம அப்பாவியா இருக்கிற அவங்க அப்பாவை உள்ள தள்ளனா இல்லையா, அதனால பழி வாங்கறதுக்கு காத்துட்டு இருக்கான். சோ இவன் பண்ற இந்த ரிவேஞ்ச் நம்ம வில்லனுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. என் இனமடா நீ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நெருங்கவும் ஆரம்பிக்கிறான். அங்க கட் பண்ணி அடுத்த சீன்ல இவனுக்கு தான் ஜாகிங் போறதுன்னா ரொம்ப பிடிக்குமே, அதனால ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்து ஒரு இடத்துல நிக்க வச்சுட்டு குடு குடு குடுன்னு ஒரு கிரவுண்டை சுத்தி
ஓடி வரான். வந்தோடனே இந்த பேப்பரை பிடிங்க, இதுல என்ன இருக்குன்னு பாரு அப்படின்ற மாதிரி பேப்பரை கொடுத்துட்டு அவன் கொடுத்த தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு இருக்க. என்னடா இது புதுசா லவ் லெட்டர்லாம் கொடுத்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, நல்லா படிடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் தண்ணியை குடிக்க அதுல பார்த்தா நாமியாங்க இப்ப ஜட்மெண்ட் பண்ண போறாங்கன்ற விஷயம் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சது. ஏன்டா இதெல்லாம் இழுக்கிற அப்படின்ற மாதிரி சொல்ல, அவர் பண்ண நல்ல காரியங்கள், அவர் பண்ண கெட்ட காரியங்கள், அதோட லிஸ்ட் இது. 18 வருஷமா அவர் என்ன பண்ணாரோ அதெல்லாம் இப்ப நான் வெளியில இழுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஓட ஆரம்பிக்கிறான். அடுத்த சீன்ல பெக் அங்கிள் லீ அங்கிள் உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் இருக்கான். அந்த நேரத்துல நீ இது வரைக்கும் பண்ண ஒவ்வொரு காரியங்களும் சூப்பரா இருக்கு, எல்லாருக்குமே நியாயமா தீர்ப்பை சொல்லிட்டு இருக்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லீ அங்கிள் பெக் அங்கிள் பார்க்க, அந்த நேரத்துல ஆமாண்டா எப்ப பார்த்தாலும் நீ சிஞ்சியோட ரூமுக்கு போற, அன்னைக்கு பார்த்தா அவன் கூட சேர்ந்து சாப்பிட்ற, டின்னர் சாப்பிட்ற, ட்ரிங்க் பண்ற, அவன் கூட சுத்திட்டு இருக்கியே, இதெல்லாம் எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பொறுமையா லீ அங்கிள் கேட்க, அதுக்கு வேலை விஷயமா தான் நான் பார்க்க வேண்டியிருந்துச்சு, அது மட்டும் இல்லை அவர்கிட்ட நான் ஒரு ரெக்வஸ்டையும் வச்சுருக்கேன், அவர் எனக்காக பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னது ரெக்வஸ்ட் வச்சியா, அப்படின்னா எங்கள் கூட நீ ஒன்றா இருக்க போகிறது இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒன்றா இருப்பேன், ஆனால் என்னோட வேலை அங்கே தானே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ அவங்க கூட பழகுனா எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை முறிச்சுப்ப அப்படின்ற மாதிரி பெக் அங்கிள் சொல்ல, கொஞ்ச நேரம் யோசிச்சவன் டக்குன்னு எழுந்து நான் கிளம்பட்டுமா அப்படின்னு அங்கேருந்து கிளம்புறான். இதோட இந்த எபிசோடும் முடியுது. ஆக்சுவலாக பெக் அங்கிள் சொல்லியும் ஃப்ரெண்ட்ஷிப் போனாலும் பரவாயில்லன்னு ஏன் இப்படி ஹீரோ எழுந்து நிற்கிறான்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? அப்படி கெஸ் பண்ணிங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க, கொஞ்சம் ஷேரும் பண்ணுங்க. தேங்க்யூ.